சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்ககிட்ட இவ்ளோ சொல்லிட்டு தானே வரேன். எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி கொஞ்சம் பேசாம இரு. சில விஷயத்தை எல்லாம் முறையா தான் செய்யணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க உங்க அப்பாரை பார்த்தது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டு பெரிய மனுஷன் நீங்க தான். இப்போ உங்களுக்குள்ள சண்டைங்கிறதுக்காக அவர் உங்களுக்கு தம்பி இல்லை, நீங்க அவருக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிடாது பாருங்க. பத்திரிக்கை அடிக்கிறதுல கூட ஆதிமுத்து குடும்பத்து பேத்தின்னு தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். ரைட்டு. அப்ப திட்டம் போட்டு வந்திருக்கிய. ஆதிமுத்து, விஷாலாட்சி, ஆதி குணசேகரன்னு எங்க பேரை போட்டு வசூல் வேட்டையை ஆரம்பிக்க போறிய, அதானே? என்னங்க இது இப்படி பேசுனா எப்படிங்க? வேற எப்படி பேசுறது நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு போட்டாலும் திருந்த மாட்டீங்களா? போன தடவை செருப்பால் அடிக்க சொல்லி ஆளை ஏவி விட்டாரு. ஏவி விடுற ஆள் இப்ப நம்ம பக்கம் நிக்கிறாருல, அதனால வாயிலே செருப்பால் அடிச்சு வெள்ள துரத்தலான்னு பாப்பாரு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அவர் தானே, பேசிட்டு போட்டு விடு. அவர் பேர் போட வேணாம், ஆனா அவங்க அப்பா பேர் அம்மா பேரையும் போட வேணாமா? அதுக்கு எதுக்கு இவரை கேட்கணும்? ஆதிமுத்து இவருக்கு மட்டுமா அப்பா? எனக்கும் அப்பா அவரு தானே. இந்த ஆளு உத்தரவு வாங்கி எங்க அப்பா பேரை போடணும்னு அவசியம் இல்லை. ஆமாமா. டேய், உன்னை வளர்த்து ஆளாக்கி கலர் கலரா வேட்டி சட்டை போட்டு ஆட விட்டது உங்க அப்பா ஆதிமுத்தா? நீலாம் தவந்துட்டு கிடந்தடா. உங்க அப்பா ஜாகிர போது தவந்துட்டு கிடந்த. உன்னையெல்லாம் வளர்த்து ஆளாக்குனது ஆதிமுத்து சொத்துல இல்ல. எங்க அப்பன் எனக்கு கொடுத்து உசுர வச்சு அவர் பெத்து போட்ட அத்தனை உருப்படிய வளர்த்து ஆளாக்கி சாம்ராஜ்யமாக்கி வச்சிருக்கேன். இப்ப சொல்லுடா, எங்க அப்பனை பத்தின முடிவு, இந்த ஆத்தாள பத்தின முடிவு நான் தாண்டா எடுப்பேன். என்னம்மா பேசாம இருக்க? என்னம்மா அதெல்லாம்? அவர் மட்டும் தான் உன் பிள்ளையா? ஏன் நாங்களாம் உன் பிள்ளை இல்ல? உன் பேரை என் பொண்ணு காது குத்து பத்திரிகையில போடுறதுக்கு அவர்கிட்ட கேட்கணுமா? சொல்லுமா. ஏங்க எதுவும் தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? என்னைக்கு உங்க அம்மா நம்மளுக்காண்டி பேசிருக்காக? அவங்களுக்கு உங்க அண்ணன் சொல்றதுதான் வேத வாக்கு. உங்க அம்மா கிளிப்புல மாதிரி. உங்க அண்ணன் சொல்றதான் செய்வாங்க, உங்க அண்ணன் சொல்றதான் கேட்பாங்க. அவர் ஆமானா ஆமா, இல்லனா இல்ல. உங்க அம்மாக்கு அவருதான் உசுரு. நீங்கெல்லாம் ஏய், ஆமாண்டி, அவன் தான் எனக்கு உசுரு. என்னங்கிறப்பா? நானும் பேசாம இருந்தா ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பெரியவன் பேசினான்னா அவன் பேசுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இம்புட்டு பெரிய குடும்பத்தை ஆளாக்கி காட்டியிருக்கான் எம்மவன். நீங்க எல்லாம் என்னத்த செஞ்சு கிழிச்சிங்க? ஏண்டா ஞானம், என்னடா வியாபாரம் பண்றேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சியே? என்னடா ஆச்சு? ஒரு 6 மணி நேரம் தாங்கிச்சா உன் கருவாடு வியாபாரம்? பேச்சிலே எவ்வளவு பரவசம், சந்தோஷம். மூத்தார் பேச்ச கேட்காம அவர் போனதுனால அவர் தோத்து போனன்னு வேண்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்களா? என்னவோ சீ, ஏதோ பேசுவீங்க பாசம் அது இதுன்னு. பாத்துக்கங்க, இவ்வளவுதாங்க எல்லாமே. ஆமாண்டி, ஒரு மனுஷனை நீங்க குத்தி கிண்டிக்கிட்டே இருப்பீங்க. அவன் அம்புட்டும் தாங்கிட்டு உங்க காலடியிலே கிடக்கணுமா? ஆத்தாடி ஆத்தா, இவர் எங்க காலடியில கிடக்கணும்னு வேற நாங்க வேண்டுவோமா? எதுவும் வேணாம். அவரு எங்க காலடியில கிடக்க வேணாம், எங்களை கைய பிடிச்சு தூக்கி விடவும் வேணாம். கால வாராம எங்க வாழ்க்கைய வாழ விட்டா போதும். பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம். ஏண்டி, இப்ப யாருகிட்ட பிரச்சனை பண்ணாங்க?
அவன் பாட்டுக்கு பேசாம சிவனேன்னு தானே கடந்தா. ஓஹோ, இதா உங்க அப்பன் தான் வந்து இந்த வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டது.